தமிழக அரசியல் கட்சிகளுக்கு சவால் விடும் தமிழக வெற்றிக் கழகம். திருநெல்வேலி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்று விழா மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் பாளையங்கோட்டை NGO காலனியில் உள்ள அன்பு மினி ஹாலில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. 50 அடி உயரமுள்ள கம்பியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி சிறப்பாக ஏற்றப்பட்டு பின்பு கட்சி உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. விழாக்கான ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைப்புகளையும் நெல்லை மாவட்ட மகளிரணி சுபர்த்தனா அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். சுபர்த்தனா அவர்கள் ஏற்பாட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மகளிர்கள் மற்றும் தொண்டர்கள் நெல்லை மாவட்ட தலைவர் சஜி அவர்கள் தலைமையில் தங்களை தபாகவில் இணைத்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் சஜி அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட அணி தலைவர்கள் மற்றும் நகர, ஒன்றிய, பகுதி, கிளை, வட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட தலைவர் சஜி, இளைஞரணி தலைவர் ராஜகோபால், மாவட்ட மகளிரணி சுபர்த்தனா, கேத்ரின் பாண்டியன், ஃபாத்திமா, புல்லட் ராஜா, ஃபைசல் ஆகியோர் திருவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். பின்பு சிறப்புரையாற்றிய நெல்லை மாவட்ட மகளிரணி சுபர்த்தனா அவர்கள், மறைந்த எனது அப்பா விருதுநகர் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் நன்மதிப்பை பெற்ற பயில்வான் கே செல்வம் அவர்கள் எனது தந்தையாரின் நல் ஆசியோடு அவர்கள் செய்த நற்பணிகளையும் தொண்டுகளையும் தொடர வேண்டும் என்று எனக்கு பிடித்த தலைவரான அண்ணன் தளபதி அவர்களின் கீழ் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து என்னால் முயன்ற உதவிகளை செய்து வருகிறேன், மேலும் செய்ய இருக்கிறேன். நமது அனைவரின் ஒரே குறிக்கோள் 2026 தளபதி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பது மட்டுமே. அதற்காக அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று சிறப்பாக உரையாற்றினார். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நெல்லை சுற்றுவட்டார மாவட்டத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.